வெங்கடேஸ்வரர் திருமலையில் தங்கிய கதை யாருக்கும் முழுமையாக தெரியாத அதிசயம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வைகுண்டத்தில் பிரகு முனிவர் விஷ்ணுவின் மார்பில் அங்கே லக்ஷ்மி அமர்ந்திருந்த இடத்தில் கால் வைத்தார். அவமானத்தில் லக்ஷ்மி மனம் உடைந்து வைகுண்டத்தை விட்டு வெளியேறினாள். மனவேதனையில் விஷ்ணு பூமிக்கு வந்து திருமலை மலையில் தவம் செய்தார். அவரை காக்க பிரம்மா பசுவாகவும் சிவன் கன்றாகவும் அவதரித்தனர். தெய்வீக பால் கொடுத்து காத்தனர். ஆனால் ஒரு நாள் கோமன் அதை பார்த்து அடிக்க அந்த அடி விஷ்ணுவில் உடலில் விழுந்ததும் அவன் யார் என்ற உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அப்போது சோழ மன்னன் சாபம் பெற்ற மனிதராக பிறந்தார். அவர்தான் ஆகாஷ ராஜா. அவரின் மகள் பத்மாவதி லக்ஷ்மி தேவிதான். அவர்களது திருமணத்தால் விஷ்ணு பூமியிலேயே வெங்கடேஸ்வரராக நிலைத்தார். ஆனால் அந்த திருமணத்துக்காக அவர் எடுத்த கடன் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய கடன். அந்த ரகசியத்தை அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.